இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து நம்ம 50 நாள் குழந்தைகளுக்கு உள்ளான இதை பார்க்க போறோம். 50 நாள் குழந்தைகளுக்கு எவ்வளோ டானிக்கு கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. இது விட்டமின் டி. இந்த ட்ராப் வந்து 1 ml கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு நேரம். இது வந்து சத்து மருந்து, சரியா? இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கான். இது வந்து 2.5 ml கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது 3 நேரத்துக்கு கொடுக்கணுமா, சரியா? இது வந்து சளிக்கான். இது வந்து 7 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1.5 ml கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது மூக்கில் ஊற்றணுமா 2 சொட்டு, அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊற்றணுமா. அப்போ 50 நாள் பிள்ளைக்கு இவ்வளோ மருந்தோட வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லாக என்ன எப்படி வருது, அந்த பிள்ளையோட லைஃப் என்ன ஆகுறது? இப்படியா பண்ணுவாங்க? ஒவ்வொன்றுக்கும் பயந்து டாக்டர்கிட்ட காமிக்கிறதுனால இந்த 50 நாள் பிள்ளைக்கு எவ்வளோ டானிக்கு மாத்திரை எழுதி தந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்களே இதை சிந்திச்சு பாருங்க. இதை கொடுத்தா கைகாலெலாம் பறத்துது. 1.5 ml கொடுத்தா கைகாலெலாம் பறத்துது. 3 நேரத்துக்கு கொடுக்க சொல்லிக்கிறாங்கல்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு நல்ல தூங்க வரணும்னு சொல்லிட்டு நைட்டு கொடுத்தா தூங்காமல் கைகாலெலாம் பறத்துது. அதனால் இதை 1.5 ml மாற்றிட்டோம். இதை 3 நேரம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நாங்கள் 1 நேரம் தான் கொடுக்குறோம். இதை 2 மணி நேரத்துக்கு கொடுக்க ஊற்ற சொல்லிக்கிறாங்க. நாங்கள் மூக்கு அடைச்சா மட்டும் ஊற்றுறோம். இது எப்படினாலும் விட்டமின் டி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வெளி உலகம்லாம் பார்க்க மாட்டேங்கிறோம், வெயிலெலாம் நம்ம மேலே பட மாட்டேங்குது. அதனால் விட்டமின் டி கொடுத்து தான் ஆகணும். அதனால் என்ன செய்ய, தலையெழுத்து கொடுக்குறோம். இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.